மதுரையில் தவேக மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் இன்று நடைபெறவிருக்கும் தவேகவின் 2வது மாநில மாநாட்டில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருக்கு? உங்க விரிவான தகவல். அதாவது மதுரை பாரபத்தியில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே ஏறத்தாழ 10 தீர்மானங்கள் வரை இந்த தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஏற்றப்படுவது வழக்கம். அதன்படி பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இன்னைக்கு நடைபெற போற இந்த கூட்டத்துல தமிழகத்தை அதாவது விஜயை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க அரசியல்ல எதிரிகள், அதாவது அரசியல் கோட்பாடுகளுக்கு எதிராக விளங்கக்கூடியவங்கன்னு சொல்றது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் திமுகவையும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல மொத்தம் 10 தீர்மானங்கள் கொண்டு வரப்படுறதா இருக்கிறதா சொல்லி தகவல் வெளியா இருக்குது. அதாவது சமீபத்துல இந்த தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட போற தீர்மானத்துல அது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில பல அடிப்படை வசதிகள் கேட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரிமைகள் கேட்டும் போராடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உள்ள ஒரு தீர்மானம் 2. அதே மாதிரி லாக்அப் மரணம், ஏறத்தாழ கடந்த ஒரு 5 வருடங்கள்ல ஏறத்தாழ 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு தமிழகம் முழுவதுமே. இதனை கண்டித்து ஒரு தீர்மானமாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம், அதாவது சென்னையில அந்த பரந்தூர்ல சர்வதேச விமான நிலையத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதன் அடிப்படையில அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த பரந்தூர் விமான நிலையம், அதே மாதிரி அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், அதாவது திமுக ஆட்சிக்கு வரும்போது அரசு ஊழியர்கள்ல பலருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட கோரிக்கை, பல்வேறு கட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுச்சு. அப்படிப்பட்ட எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியும் தீர்மானம் கொண்டு வரப்போறதாகவும், அதே மாதிரி அரசு ஊழியர்களோட அடிப்படை கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணும் ஆகிய உள்ளிட்ட 10 தீர்மானங்களை இன்னும் சற்று நேரத்துல அந்த மேடையில விஜய் தெரிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தற்போது வெளியா இருக்குது. ராதிகா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல பேசப்படுற விஷயங்களை தீர்மானமா நிறைவேற்ற திட்டம்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.